எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, நம்ம கேபிட்டலில் ஒரு நல்ல ரிட்டர்ன் 1% இல்லைனா அதுக்கு மேலே அதிகமான பர்சன்டேஜ் எப்படி எடுக்கிறது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அப்படின்ற ஸ்ட்ராட்டர்ஜியை தான் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டர்ஜி என்னென்னா ஷார்ட் ஸ்டேங்கிள் தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை நம்ம எப்போ என்ட்ரி கொடுப்போம்னா காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:15 9:30க்குள்ளே என்ட்ரி கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம ஷார்ட் ஸ்டேங்கிள்னும் போது காலையும் செல் பண்ணுவோம், புட்டியும் செல் பண்ணுவோம் ஓடிஎம் சைடில். அப்படின்னும் போது நம்ம வந்து 100 பாயிண்ட்ஸ்லேயோ இல்லை 150 பாயிண்ட்ஸ் அவையிலேயே இருக்கணும், செல் பண்ணணும். காலையும் புட்டியோ 2 சைடும் செல் பண்ணணும். உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து 100 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் தள்ளி செல் பண்ணலாம் ஸ்பாட்லேருந்து, இல்லைனா 150 பாயிண்ட்ஸ் தள்ளியும் செல் பண்ணலாம். அது உங்களோட ரிஸ்க்கு. அதே மாதிரி ப்ரீமியம் வந்து 10 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் செல் பண்ணாதீங்க. ஏன்னா 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க ப்ரீமியம் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸே தள்ளி இருங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் இது. அதே மாதிரி இந்த பொசிஷனை எடுத்த உடனே நீங்கள் இமீடியட்டாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து 100%லேருந்து 120% வரையும் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து 100 வச்சுக்கலாம், இல்லை 120 வச்சுக்கலாம். அது உங்களோட ரிஸ்க்கு. 2 சைடும் வைக்கணும். எக்ஸாம்பிள் வந்து 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 20 ரூபா இருக்கணும், இல்லை 22 ரூபா இருக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் கான்செப்ட். இந்த ட்ரேடிங் கான்செப்டை வந்து நீங்கள் நார்மல் டேஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப வைடாக இருக்கும் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி. ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம ஒயிட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் சடனாக எக்ஸ்பைரி டேயில் கிராஷ் ஆகுதுன்னா நம்ம வந்து சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா தான் நம்மளால் தப்பிக்க முடியும். இல்லைனா ப்ரீமியம் சர்ன்னு ஷூட் ஆகிடும் காமா எஃபெக்டில். ஸோ அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி சடன் கிராஷ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். பட் நம்ம இந்த பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பொசிஷனில் இருக்க ரிஸ்க்கெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஆப்ஷனில் இருக்க ரிஸ்க்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த ரிஸ்க்கே தெரியாமல் எக்ஸ்பைரி டே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஃப்ரீஸ். ஆப்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, சடனாக மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். நிஃப்டி ஃபியூச்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிரைவேட்டிவ்ஸ்லாம் மூவ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகாது. நீங்கள் எப்பயுமே நிஃப்டி ஒரு 20 பாயிண்ட் கிராஷ் ஆகுதுன்னா ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஒரு 10 செகண்ட் கழித்து தான் ரியாக்ஷனே கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கண் எல்லாமே ஃப்யூச்சர் மூமெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நிஃப்டி ஃப்யூச்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றத தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க அவங்க. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து சடனாக ஒரு 50 பாயிண்ட் கிராஷ் ஆகுதுன்னும் போது அவங்க ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அவங்க ஆப்ஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும், ஆப்ஷன்ஸ் ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும். ஸ்லோனா உங்களால் வந்து ஒரு பார்க்க முடியும், ஓரளவுக்கு பார்க்க முடியும். உங்களோட எக்ஸிக்யூஷன் பவர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பொசிஷன் எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும், ஆப்ஷன்ஸ் ஸ்லோவாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு அவங்க எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் ஃபாஸ்ட்டாக 100 பாயிண்ட் கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஆப்ஷனால் வந்து ஒரு பாயிண்ட்டும் ட்ரேட் பண்ணி 100வது பாயிண்ட்டுக்கு போக முடியாது. ஸோ அதனால் ஆப்ஷன் என்ன ஆகும்னா நடுவிலே ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த ஃப்ரீஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ரொம்ப காமனாக நடக்கும். ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 3 மாதமாக நடக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டிலாம் சரியாக ஃப்ரீஸ் ஆகும். ஆப்ஷன்ஸு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஆப்ஷன் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ட்ரேட் ஆகாது. அதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில் ட்ரேட் ஆக இந்த ஆப்ஷன் டேரெக்டாக 300 ரூபாயில் போய் ட்ரேட் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரீஸ் கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த ஃப்ரீஸ் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்கில் வந்து நீங்கள் எஸ்எல் வச்சுருந்தா கூட தப்பிக்க முடியாது, என்ன வச்சுருந்தாலும் தப்பிக்க முடியாது. அந்த ரிஸ்கில் தப்பிக்கணும்னா எட்ஜ் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஸோ இது வந்து நோன் ரிஸ்க்கு. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குன்னே தெரியாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரிஸ்க் எப்போ வேணால் வரலாம், எப்போ வரும்னு தெரியாது. இது வந்துச்சுன்னா நம்ம காலி. அதே மாதிரி ஸ்லிப்பேஜ்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு பொசிஷனை 10 ரூபாயில் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து 10 ரூபாயில் எக்ஸிட் ஆகாமல் 12 ரூபாயோ இல்லை 13 ரூபாயோ போய் எக்ஸிட் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ அதுதான் ஸ்லிப்பேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம இன்டெண்டட் ப்ரைஸில் அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. அது ஒரு ப்ரைஸில் போயிட்டு மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி வாலட்டிலிட்டி ஸ்பைக்கு சடனாக வரும். எப்போ வரும், எதுக்கு வருதுன்னே தெரியாது உங்களுக்கு. மார்க்கெட் நியூஸோ இல்லை மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னாலே வாலட்டிலிட்டி ஸ்பைக் வந்துடும். ஸோ வாலட்டிலிட்டி ஸ்பைக்னால் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு 18,000 இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் செல் பண்ண ஆப்ஷன் 10 ரூபா இருக்கும். 2 சைடும் 10 ரூபாய்க்கு ஆப்ஷன் செல் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் 18,000லேயே தான் இருக்கும். ஆனால் உங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11க்கு போயிருக்கோம், இல்லை 12க்கு போயிருக்கோம். இதை தான் வாலட்டிலிட்டி ஸ்பைக்குன்னுவாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி காமா ரிஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி அன்றைக்கி கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா இது தெரியாமல் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ காமா ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காமான்றது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரெஷர்ஸ் தான் ட்ரேடிங்கில்.
ஸோ அதனால் காமான்றது ஒன்றுமே கிடையாது. இப்போ டெல்டானா எப்படின்னா, ஒரு வண்டி வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது டெல்டா. இப்போ 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்றது வந்து டெல்டா. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஷன் இவ்வளோ ஸ்பீடாக ஏறும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காமான்றது அந்த வண்டியோட ஆக்சிலேட்டர் மாதிரி. அந்த ஆக்சிலேட்டர் ஏறுச்சுன்னா வண்டி ஸ்பீடு ஏறும். ஸோ காமா ஏறுச்சுன்னா டெல்டா ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். டெல்டா ஏறுச்சுன்னா ஸ்பீடு சருன்னு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி அன்றைக்கி காமா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் க்ளோஸ் டு எக்ஸ்பைரி அப்படின்னும் போது இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்லலாம் காமா வந்து ரொம்ப ஆக்சிலேட்டர் ரொம்ப வேகமாக இருக்கும். ஆப்ஷன் மூவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஆக்ட் பண்ணணும் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்கில். ஸோ இந்த ரிஸ்க்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரைஸிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ப்ரைஸிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இதை நான் எங்கேயும் கற்றுக்கல, எந்த புக்லேயும் படிக்கலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் ஒரு ஷார்ட் ஸ்டேங்கில் எக்ஸ்பைரி அன்றைக்கி, அந்த கான்செப்ட் தான் சொல்கிறேன். பல பேர் பல விதத்தில் ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் வந்து இதில் ட்ரேட் பண்ணி என்னால் ஓரளவுக்கு டீசெண்டாக பணம் பண்ண முடியுது. அதனால் என் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காமையும் போகலாம். ஏன்னா அவங்களோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கலாம். இது வந்து என்னோடய ஸ்டைல், நான் இப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஆப்ஷன் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சினாரியோவில் இருக்கும். மார்க்கெட் 18,000 இருக்குன்னா நீங்கள் வந்து 17,900 புட்டை செல் பண்ணியிருப்பீங்க, 18,100 செல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து செல் பண்ணும்போது வந்து 10 ரூபா இருக்கும். இப்போ வந்து ப்ரீமியம் வந்து 10 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பீங்க கால் ஆப்ஷனு. அதுக்கு அடுத்த ப்ரீமியம் வந்து 850 இருக்கும். 850 ப்ரீமியம் 5 ரூபா இருக்கும். இந்த மாதிரி சினாரியோ வந்து காலில் இருக்கும். ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் பண்ண ப்ரீமியம் வந்து 15 ரூபாயில் இருக்கலாம். இது நான் எப்படி சொல்கிறேன்னா, மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன். ஒரு ப்ரீமியம் 15 ரூபா இருக்கலாம், அதுக்கடுத்த ஸ்ட்ரைக் வந்து 8 ரூபா தான் இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் டைம் குறைய நீங்கள் செல் பண்ண ஸ்ட்ரைக் வந்து 16 ரூபாய்க்கு கூட போகலாம். அதுக்கடுத்த ஸ்ட்ரைக் வந்து 5 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ், 3 சினாரியோ இருக்கும். இதே மாதிரி தான் கால் ஆப்ஷன் 9 ரூபாயில் இருக்கும், அடுத்த ப்ரீமியம் 4 ரூபாயில் இருக்கும். இந்த ப்ரீமியம் 14 ரூபாய் ஏறிட்டு இருக்கும், அடுத்த ப்ரீமியம் வெறும் 3 ரூபா தான் ஏறி இருக்கும். இந்த ப்ரீமியம் 15 ரூபாய்க்கு போயிட்டுருக்கும், அடுத்த ப்ரீமியம் 3 ரூபா தான் இருக்குமே. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸிங்ஸ் இருக்கும். இது வந்து டைம் பொறுத்து. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து காலில் இருக்கும், செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து மதியானம் போல் இருக்கும், தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து மதியானம் கொஞ்சம் ஒரு 3 மணிக்கு சுத்தமாக டிக்கே ஆகிடும். ஒரு 2:30 மணி அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம்ஸ் இருக்கும் எக்ஸ்பைரி அன்றைக்கி. இந்த மாதிரி 3 ப்ரீமியம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 10 ரூபா இருக்கும், 5 ரூபா இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு 15 ரூபா இருக்கும், 8 ரூபா இருக்கும், இது 16 ரூபா இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ரீமியம்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் ப்ரீமியம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 10 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷனை செல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு ஆப்ஷன் வந்து 10 ரூபாய்க்கு செல் பண்ணி அது 60% ஏறுது அப்படின்னும் போது 16 ரூபா. 16 ரூபாய் ஏறுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து புட் சைடில் பார்ப்போம். ஸோ புட் சைடில் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டீங்க, அந்த புட் ஆப்ஷன் வந்து 10 ரூபாலேருந்து 16 ரூபாய்க்கு போச்சு, 60% ஏறிடுச்சு. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கால் ஆப்ஷனில் இருக்க பாதி குவான்டிட்டியை ரோல் டவுன் பண்ணுவீங்க. ஸோ 60% போச்சுன்னா கால் சைட்லேருந்து ஆஃப் குவான்டிட்டியை குறைச்சி டிஸ்டன்ஸை கீழே இறக்குவீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க. இதுவே வந்து 60% ஏறின ப்ரீமியம் 70% போகுது, இன்னும் 10% ஏறுது. அப்படின்னும் போது கால் ஆப்ஷன்லேருந்து கம்ப்ளீட் குவான்டிட்டியை ரோல் டவுன் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ குறைஞ்சிரும், ஸ்டாங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸை குறைப்பீங்க. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமும் குறைஞ்சிட்டு வரும், ப்ரீமியம் வேல்யூவும் குறைஞ்சிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு தான் பார்ப்பீங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக 100% ஏறிடுச்சு. கம்ப்ளீட்டாக 100% ஏறிச்சு. ஆல்ரெடி உங்கள் சிஸ்டத்தில் 100%க்கு ஸ்டாப் லாஸும் இருக்குது. அதே மாதிரி இல்லை 100 ஒருத்தவங்க பேஸ் பண்ணி ரிஸ்க்கு நீங்கள் 100லேயே வச்சிருக்கலாம், 120லேயே வச்சிருக்கலாம், அது உங்களோட ரிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து 100% ஏறிடுச்சு. இப்போ ஏறினதுக்கப்புறம் இப்போ ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல் பண்ண 10 ரூபா ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 15 ரூபாய்க்கோ 16 ரூபாய்க்கோ போயிடுச்சு. அப்படின்னும் போது இப்போ 15 ரூபான்னு இருக்காது, உங்களோட ப்ரீமியம் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து 100% 10 ரூபாய்க்கு செல் பண்ணது 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 2:30 மணிக்கு மேலே 20 ரூபா இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபாவோ 4 ரூபாவோ தான் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி 50 பாயிண்ட் தள்ளி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரீமியம் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் ரோல் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 பண்ணி பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்ட்ரைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து புட் சைடில் வந்து ப்ரீமியம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து புட் சைடில் ரோல் பண்ணுறது ரொம்பவே வேஸ்ட்டு. ஏன்னா புட் சைடை நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா திரும்பி உங்களுக்கு ரிஸ்க் ஆகிடும். நீங்கள் அதனால் என்ன பண்ணலான்னா, கால் சைடில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 திரும்பி ஃபாலோ பண்ணி டிஸ்டன்ஸை ஷார்ட் ஸ்டேங்களோட டிஸ்டன்ஸை இன்னமும் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குறைக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் நல்லா இருக்குது, இப்போ வந்து
இந்த ப்ரைஸிங் வந்து 10 ரூபா இருக்குது. இந்த நீங்கள் செல் பண்ண புட்டு ப்ரைஸ் வந்து 20 ரூபா இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் 10 ரூபா இருக்குது, 50% இருக்குது, மோர் தென் 50% நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் கிடைக்குதுன்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு நீங்கள் புட் ஆப்ஷனே க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். அடுத்த ஸ்ட்ரைக்குக்கு ரோல் டவுன் பண்ணி போயிட்டு கீழ் சைடில் நீங்கள் பிரேக் இவனை ஏற்றிக்கிட்டே போகலாம். ஐ மீன் ஸ்டாங்கில் கீழ் சைடில் நகர்த்தலாம். ப்ரைஸிங் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி ஆல்ரெடி அப்ரோச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் வந்து கால் சைட்லேயே நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை ரோல் டவுன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ரோல் டவுன் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னும் ஏறுதுன்னும் போது கம்ப்ளீட்டாக 100 ரோல் டவுன் பண்ணிடலாம், 100% ரோல் டவுன் பண்ணிடலாம் கால் சைடில் இருக்க குவான்டிட்டியை. ஸோ நீங்கள் வந்து புட் சைடில் போகும்போது ஒரே டைரெக்ஷனில் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து 60-70%க்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பீங்க கால் சைடு. 100% ஏறிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து நம்ம ப்ரீமியமோட மோர் தென் 0.5% இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீமியம் 20 ரூபா இருக்குது, அடுத்த ஸ்ட்ரைக்கில் 10 ரூபாய்க்கு மேலே இருக்குது, இல்லை 10 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம புட் சைட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சுத்தமாக ப்ரீமியமே இல்லை அந்த சைடில், நம்ம 20 ரூபாவில் இருக்கும், அந்த சைடில் வெறும் 6 ரூபா தான் இருக்குது அப்படின்னும் போது ரோல் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. புட் சைடில் கால் சைடில் தான் நம்ம அக்ரெசிவாக நகர்த்தணும். ஸோ இப்படி தான் இருக்கணும். இப்போ மார்க்கெட் வி ஷேப் போட்டுடுச்சுன்னா அதே ஸ்டெப்ஸை தான் 1 2 3 தான் திரும்பியும் ஃபாலோ பண்ணணும். ஸோ வேறு எந்த அப்ரோச்சும் கிடையாது. மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அதே மாதிரி மார்க்கெட் அப்போல திரும்பி வி போட்டுச்சுன்னா திரும்பி முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1 and 2 திரும்பி கீழ் சைடில் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ஃபாலோ பண்ணோம். இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 100% சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்க மாதிரியே நீங்கள் வந்து உங்கள் எம்டிஎம்மும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நீங்கள் எப்படின்னா உங்கள் எம்டிஎம்மை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட கேபிட்டலில் 2%க்கு மேலே நீங்கள் போகிறீங்க லாஸோ, இல்லை உங்களுக்கு 2%ஓ இல்லை உங்களை பொறுத்தவரைக்கும் 1% கேபிட்டலில் லாஸோ, எவ்வளவோ உங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி போகிறீங்க அப்படின்னும் போது அந்த பொசிஷனை நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓடிஎம்மை ஃபாராக எடுத்துக்கலாம், இன்னும் அவே போயிட்டு லாஸை குறைக்க ட்ரை பண்ணலாம் கிட்ட வர விட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பொசிஷனை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் எக்ஸ்பைரி டேவை க்ளோஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அப்ரோச்சை நான் யூஸ் பண்ணி நிறைய வாட்டி ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி லாஸ்ட்டில் போனதே கிடையாது, எக்ஸப்ட் த கண்டிஷன். நான் வந்து ஸ்லிப்பேஜ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் ஃப்ரீஸ்லாம் நல்லா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் கண்டிப்பாக நம்ம காலி ஆகிடுவோம். இந்த மாதிரி சினாரியோ வராதுன்னா சொல்ல முடியாது, நானே இந்த மாதிரி சினாரியோவில் மாட்டியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து இந்த சினாரியோ இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்களும் மாட்டலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் வந்து ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஈஸியாக செல் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களாம் இந்த சினாரியோவை பார்த்துருப்பாங்களான்னு தெரில, நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த ரிஸ்க்கை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எக்ஸ்பைரி ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.